லாஸ்ட் கிளாஸ் மார்ஜினல் காஸ்டிங் பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எங்க எதுல ஸ்டார்ட் ஆகுது? மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் will give you what? Contribution minus fixed cost profit. கரெக்டா ராஜா? இப்போ contribution by sales into 100 what? Contribution by sales into 100 PVR. Variable cost by sales into 100 VCR. Contribution by sales into 100 PVR. PVR shows the relationship between what? Contribution and sales. How much percentage of sales is contribution சொல்றது தான் PV ratio. 100%ல 70% PV ratio னா எத்தனை percent VCR? 80% VCR னா எத்தனை percent PVR? அப்ப இது 60, அது 40, இது 70, அது 30 இருக்குமோ? எதுக்கும் இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் VCR இருக்கும் PVR இருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இஸ் தட். கரெக்டா? சேல்ஸ் இன்டு PVR. சேல்ஸ் இன்டு PVR என்ன? சேல்ஸ் இன்டு PV னா ப்ராஃபிட் ரேஷியோ. ப்ராஃபிட் ரேஷியோ போட்டா will get what? Contribution. Sales into VCR variable cost. Sales minus VCR. Sales minus VCR. Say example, sales is 1 lakh, VCR is 25%. அப்ப PVR எத்தனை percentage? 75%. சார் எனக்கு இதே 20% இப்படி மைனஸ் பண்ணா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? You will get 75,000 which is what? Contribution. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு சின்ன கான்செப்ட். மைனஸ் VCR is nothing but into PVR. Minus PVR is nothing but into VCR. புரியலையே சார்? ஒண்ணு இல்லப்பா, into 98% is nothing but minus 2%. இப்போ 98% VCR னு வச்சுக்கோ. into VCR is equal to என்ன சொன்ன? into VCR is equal to என்ன சொன்ன? minus PVR. அப்ப into 98% VCR னா எத்தனை percent PVR ஆ இருக்கும்? அப்ப minus 2%. இப்போ 20% VCR PVR, 20% PVR, 80% VCR. எனக்கு அது தேவை சார். 2 lakhs minus 20% போட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? வேரியபிள் காஸ்ட் கிடைக்கும். So sales minus VCR you will get what? Contribution, not PVR. Sales minus PVR you will get what? Variable cost per unit. கரெக்டா? Contribution by VCR போடக்கூடாது. கான்ட்ரிபியூஷன் பை என்னதான் போடலாம், அதுக்கான ரேஷியோ PVR. VC பை VCR தான் போடலாம், உல்டா பண்ணக்கூடாது. சோ கான்ட்ரிபியூஷன் பை PVR equal to what? எப்படி சொன்ன? கான்ட்ரிபியூஷன் இஸ் எக்ஸாம்பிள் 20,000 rupees, PVR 20%. 20,000 20% னா 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிற, அவ்வளவுதான் கான்செப்ட். ஃபார்முலா மூலமா கொண்டு வந்து புரிஞ்சுக்க கூடாது. ஃபார்முலா மூலமா பார்த்தா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு PVR. அப்ப கான்ட்ரிபியூஷன் பை PVR இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் ஈஸியா ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம். பட் அது அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா புரிஞ்சுக்கோ. கான்ட்ரிபியூஷன் இஸ் 20,000 rupees. கான்ட்ரிபியூஷன் எத்தனை பர்சன்டேஜ்? அப்ப 20,000 ரூபாய் 20%. 100% எவ்வளவு இருக்கும்? 20,000 ரூபாய் 20% போட்டா 20 by 100, 100 மேல மல்டிப்ளை ஆயிடும். அப்ப 100% இவங்களுக்கு கிடைச்சிரும். 100% இஸ் வாட்? சேல்ஸ். வேரியபிள் காஸ்ட் பை VCR. சேல்ஸ் பை வேரியபிள் காஸ்ட் கொடுத்துட்டோம். is equal to 200%. Sales is equal to 2 VCR. Sales is equal to, put VC is equal to 1. Sales is equal to 2 VC. Contribution எவ்வளோ? 1. எப்படி? 2 VC is equal to sales ஆ? அப்ப put VC is equal to 1. 2 minus 1 1. PV ratio will be 1 by 2. எத்தனை percentage? 50%. அப்ப PVR is also 50%. கரெக்டா? Sales by contribution is equal to 800%. அப்ப என்ன மீனிங்? Sales is equal to 8 contribution. Put contribution is equal to 1. Sales is equal to 8 7. அப்போ 1 by 8 12.5% PVR. 7 by 8 87.5% VCR. இதெல்லாம் பார்த்தா ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் மேல இந்த டப்பாக்குள்ளே மட்டுமே பார்த்தது. கரெக்டா? இப்போ கான்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட் கான்ட்ரிபியூஷன் எதுக்கு? அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இதை வச்சு தான் நான் என்னோட பிக்ஸ்ட் காஸ்ட் ரெக்கவர் பண்ணோம். சோ கான்ட்ரிபியூஷன் இஸ் திஸ் சேல் கான்ட்ரிபியூட்டிங் திஸ் மச் அமௌண்ட் டு மெட் த என்ன காஸ்ட்? பிக்ஸ்ட் காஸ்ட். திஸ் சேல் வேல்யூ கான்ட்ரிபியூட்டிங்
20,000 rupees to meet the என்ன காஸ்ட் பிக்சட் காஸ்ட் அதர் than வேரியபிள் காஸ்ட். அப்படிதான் என்ன காஸ்ட் பிக்சட் காஸ்ட். அப்போ பிக்சட் காஸ்ட் மெட் பண்றதுக்காக நீ பண்ற சேல் பேரு நான் ஒன்னு சொன்னேன். இது ஒரிஜினல் சேல். இந்த கான்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது என்ன சேல் ஒரிஜினல் சேல். இந்த ஒரிஜினல் சேல் ரெண்டு பர்பஸ்க்காக போயிடும். ஒன்னு பிக்ஸ்ட் காஸ்ட் ரெக்கவர் பண்றதுக்கு, ஓவர் அண்ட் அபோவ் பிக்ஸ்ட் காஸ்ட் வில் கெட் வாட் ப்ராஃபிட். பிக்ஸ்ட் காஸ்ட்க்கு ரெக்கவர் பண்ற சேலோட பேர் என்ன பிஇபி சேல். ப்ராஃபிட் ரெக்கவர் பண்ற சேலோட பேர் என்ன எம்ஓஎஸ் சேல். ஓவர் அண்ட் அபோவ் பிஇபி இஸ் வாட் ஓவர் அண்ட் அபோவ் பிஇபி வாஸ் எம்ஓஎஸ். இப்போ 80% வாஸ் பிஇபி டோட்டல் சேல்ல. டோட்டல் சேல்ல அப்போ 80% பிஇபி சேல்ல மைனஸ் விசிஆர் போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் விசிஆர் இஸ் ஈக்குவல் டு நதிங் பட் என்னது இன்டு பிவிஆர் இஸ் நதிங் பட் என்னது கான்ட்ரிபியூஷன். பிஇபி சேல்ல உள்ள கான்ட்ரிபியூஷன் பேர் என்ன அதான். அப்போ பிஇபி சேல் மைனஸ் டிசிஆர் ஆர் இன்டு பிவிஆர் இஸ் ஈக்குவல் டு பிக்சட் காஸ்ட். அதனாலதான் இங்க இன்டு பிவிஆர் இருக்கா, இங்க என்ன இருக்கு? அப்ப பிஇபி இஸ் ஈக்குவல் டு பிக்சட் காஸ்ட் பை பிவிஆர். இந்த ஃபார்முலா எப்படி புரிஞ்சுக்க கூடாது? பிக்சட் காஸ்ட் ரெக்கவர் பண்றது, பிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் 20,000, பிவிஆர் இஸ் எத்தனை பர்சன்டேஜ் 20%. அப்ப டோட்டல் எவ்வளவா இருக்கும்? ப்ராஃபிட்டே 20,000 னா பிக்ஸ்ட் காஸ்ட் 20,000, அதை ரெக்கவர் பண்றதுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20%. அப்ப டோட்டல் எவ்வளவா இருக்கும்? அப்ப இது எப்படி இங்க இருந்து டிவைட் பை 20% போட்டா இது கிடைக்குதுல. அப்ப இங்க இருந்து டிவைட் பை டோட்டல் இது கிடைக்கும், இதுல ஒரு பார்ட் கிடைக்கும், அது பேர் தான் என்னது பிஇபி. இது டிவைட் பை 20% போட்டா ஒரு பார்ட் கிடைக்கும், அது பேர் தான் என்னது எம்ஓஎஸ். கரெக்டா ராஜா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கான்ட்ரிபியூஷன் வந்தது பிக்ஸ்ட் காஸ்ட் போக இது எல்லாமே என்னதுதான் ப்ராஃபிட். ஆஃப்டர் அச்சீவிங் பிஇபி எவரி யூனிட்ஸ் வில் பி ட்ரீட்டட் என்னது ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் அந்த யூனிட்ஸ் பேர் என்ன யூனிட்ஸ் சொல்லுவோம்? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எம்ஓஎஸ். பிஇபிக்கும் எம்ஓஎஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்போ அதே ரிலேஷன்ஷிப் தான் பிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் ப்ராஃபிட்டுக்கும். அதே ரிலேஷன்ஷிப் தான் பிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் ப்ராஃபிட்டுக்கும். பிஇபி 80% higher than MOS னா fixed cost will be 80% higher than MOS profit. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் காமன் கிரைட்டீரியா PVR. BEP MOS fixed cost profit. என்ன தெரியுமா மீனிங்? இது சேல்ல பாதி பார்ட், இது சேல்ல இன்னொரு பார்ட். சேல்ல இருந்து வர கான்ட்ரிபியூஷன் பேர் என்ன? சேல்ல இருந்து வர ப்ராஃபிட் பேர் என்ன? டைரக்ட் ப்ராஃபிட் பேர் கான்ட்ரிபியூஷன். இது கான்ட்ரிபியூஷன்ல ஒரு பார்ட், இது கான்ட்ரிபியூஷன்ல இன்னொரு பார்ட். இது என்னது? சேல்ல ஒரு பார்ட், இது சேல்ல ஒரு பார்ட். சேல்ல கான்ட்ரிபியூஷன் ஆகிறதுக்கு என்ன ஆகும்? பிவிஆர் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப பிஇபி இன்டு பிவிஆர், பிஇபி இன்டு பிவிஆர் என்ன கிடைச்சிரும்? எம்ஓஎஸ் இன்டு பிவிஆர். நல்லா புரிஞ்சுக்கிறதா? சேல்ஸ் ரெண்டா பிரிக்கலாம், பிஇபி சேல் எம்ஓஎஸ் சேல். கான்ட்ரிபியூஷன் ரெண்டா பிரிக்கலாம், பிக்ஸ்ட் காஸ்ட் ப்ராஃபிட். சேல்ஸ்ல ஒண்ணு என்னோட சேல்ஸ்ல பாதி சேல் ஆர் ஒரு பார்ட் ஆஃப் சேல் வில் கோஸ் ஃபார் break even point up to the level எனக்கு break even point. அதுக்கப்புறம் above and over and above BEP was set MOS. அதே மாதிரி என்னோட கான்ட்ரிபியூஷன்ல ஒரு பகுதி பிக்ஸ்ட் காஸ்ட் போயிடும், ப்ராஃபிட் மீதி பகுதி ப்ராஃபிட். அப்ப மீதி தான் என்னது? இந்த ப்ராஃபிட். இந்த சேல்ஸ்க்கும் கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அதே ரிலேஷன்ஷிப் தான் பிஇபிக்கும் பிசிக்கும். பிஇபி இன்டு சேல்ஸ் இன்டு என்ன போட்டா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும்? அப்ப பிஇபி இன்டு பிவிஆர் போட்டா கான்ட்ரிபியூஷன்ல உள்ள பிக்ஸ்ட் காஸ்ட் பார்ட், அது பேர் தான் பிக்ஸ்ட் காஸ்ட். எம்ஓஎஸ்ல உள்ள ப்ராஃபிட் பேர் என்ன? எம்ஓஎஸ்ல உள்ள கான்ட்ரிபியூஷன் பேர் என்ன? ப்ராஃபிட். பிஇபில உள்ள கான்ட்ரிபியூஷன் பேரு பிக்ஸ்ட் காஸ்ட். சேல்ஸ்ல உள்ள கான்ட்ரிபியூஷன் பேர் கான்ட்ரிபியூஷன். இப்போ பிஇபி இன்டு பிவிஆர் போடுறதுக்கு பதிலா இப்ப சேல்ஸ் இன்டு பிவிஆர் போடலாம், ஆர் என்ன போடலாம்? மைனஸ். அப்ப எம்ஓஎஸ் மைனஸ் விசிஆர், எம்ஓஎஸ் மைனஸ் விசிஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அது எப்படி புரிஞ்சுக்கணும்? எம்ஓஎஸ் மைனஸ் விசிஆர் என்ன? இன்டு பிவிஆர். எம்ஓஎஸ்ல உள்ள பிவிஆர் என்ன? ப்ராஃபிட். பிஇபி மைனஸ் விசிஆர், பிஇபி மைனஸ் விசிஆர் பிக்ஸ்ட் காஸ்ட். ஏன்னா பிஇபில வேரியபிள் காஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது கான்ட்ரிபியூஷன். பிஇபில உள்ள கான்ட்ரிபியூஷன் பேர் என்ன? பிக்ஸ்ட் காஸ்ட். கரெக்டா? அப்ப இந்த ஃபார்முலா யாரை கேட்டா புதுசா தெரியும், யார்கிட்டயா போய் கேளு. மார்ஜினல் காஸ்டிங் தெரியும் சொன்னா பிஇபி சேல்ஸ் மைனஸ் விசிஆர் இஸ் வாட்னு கேளு. இது கூட வேண்டாம், எம்ஓஎஸ் சேல் மைனஸ் விசிஆர் என்னன்னு கேளு. ஏன்னா பிஇபி குத்து மதிப்பா பிக்ஸ்ட் காஸ்ட்ன்றோம். அது தெரியாது, குத்து மதிப்பா சொன்னா கூட நம்ம அப்புறம் தப்பான ஆன்சர் வாங்கிருப்போம், கரெக்டான ஆன்சர் வாங்கிடக்கூடாது. எம்ஓஎஸ் எல்ல விசிஆர் மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்போம். புரியுது? அண்டர்ஸ்டாண்டிங்? எத்தனை சார் ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் குத்து மதிப்பா?
40 ஃபார்முலா படிச்சுட்டோம். ஆமா சொல்றாங்க, செக் பண்ணிக்கோ. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். சொல்லு ஆன்சர் சொல்லிட்டே வா, அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வரலாம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன். வேரியபிள் காஸ்ட் பிளஸ் கான்ட்ரிபியூஷன், சேல்ஸ் பிளஸ் சேல்ஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன். எத்தனை ஃபார்முலா? Contribution by sales into 100. Variable cost by sales into 100. Variable cost by sales into 100 என்னது? VCR. 100 minus PVR. 100 minus VCR. 4 3 7 ஃபார்முலா ஆயிடுச்சு. Sales minus VCR. Sales minus VCR. Sales minus VCR நான் into PVR னு அர்த்தம். Minus VCR நான் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்றேன், மிச்சம் இருக்கிறது கான்ட்ரிபியூஷன். Sales minus PVR. Sales into VCR. Sales into VCR variable cost. Sales into PVR. 9 plus 4 13 ஃபார்முலா இதுக்குள்ளேயே. Contribution by PVR. Contribution by PVR sales. Variable cost by VCR. Variable cost by VCR sales. PVR plus VCR is equal to always. PVR plus VCR is equal to always 100%. எத்தனை ஃபார்முலா ஆச்சு? 16 ஃபார்முலா. நீ எத்தனை ஃபார்முலா சொன்ன? அது ஃபர்ஸ்ட் செட்லயே முடிஞ்சு விட்டது. கரெக்டா? வேரியபிள் காஸ்டுக்கு கான்ட்ரிபியூஷன் என்ன விஷயம்? இது போக தான் இது, இது போக தான் இது. இது 3 மேல உள்ளது எல்லாமே புரிஞ்சா? அதை தவிர நம்ம இன்னும் அந்த இது படிச்சோம். சேல்ஸ் பை கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா என்ன பண்ணிடணும்? சேல்ஸ் பை கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு 200%. நான் PVR இஸ் ஈக்குவல் டு வாட் போட தேவையில்ல. PVR இஸ் ஈக்குவல் டு 1/200%. இது அப்படியே உல்டா பண்ணு. அது எப்ப தெரியுமா யூஸ் பண்ணணும்? சேல்ஸ் கொடுத்தா பிரச்சனையே கிடையாது, 1/2 போட்டுடலாம். அந்த இன்டூ விசி எப்ப தெரியுமா யூஸ் பண்ணணும்? எல்லா சிச்சுவேஷன்லயும் தேவையில்லை. இதெல்லாம் போட்டா இப்ப சேல்ஸ் பை விசி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ, 800%. VCR is equal to 1/800% போட்டு ஆன்சர் வந்துடும். பட் வேரியபிள் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டானா தான் பிரச்சனை. வேரியபிள் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் இஸ் 250% கொடுத்துருவான். அப்போ வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2.5 கான்ட்ரிபியூஷன். அப்போ 1 கான்ட்ரிபியூஷன் 2.5 விசி 3.5 சேல்னு இப்ப போடணும். அப்படின்னா சேலே கொடுக்கல, வேரியபிள் காஸ்டுக்கும் கான்ட்ரிபியூஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்தா மட்டும்தான் இது மாதிரி மாத்திக்கணும். சேல் கொடுத்தானா 1/, சேலா இப்ப டைரக்டா கொடுத்தானா PVR VCR கொடுத்துருப்பான். உல்டாவா கொடுத்திருந்தானா சேல் பை விசி சேல் பை PV கொடுத்திருந்தானா சேல் பை கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தானா அப்படியே 1/% போட்டினா உனக்கு ஒரிஜினல் ஆன்சர் கிடைச்சிரும். சோ முடிஞ்சிச்சு. சோ இதுக்கு வரையும் பாத்தீங்கன்னா ஒரு 18 ஃபார்முலா மேல படிச்சிருப்பேன். இப்போ இதுக்கு கீழே ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட், contribution minus profit, fixed cost plus profit, contribution minus fixed cost profit, contribution minus profit is equal to fixed cost, contribution is equal to fixed cost plus profit, fixed cost plus profit. The amount of profit from sale is called contribution. It is not net profit. Directly from sales is called what? Contribution. ஒரு மார்க்கர் நீ கடையில 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விக்கிற, 5 ரூபாய் கிடைக்கிறது லாபம் கிடையாது. அந்த 5 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பிக்ஸ்ட் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். இந்த 5 ரூபாயை வச்சுதான் நீ என்ன பண்ண போற? பிக்ஸ்ட் காஸ்ட் ரெக்கவர் பண்ணி மிச்சத்தை ஓம் பாக்கெட்டுக்கு போட்டு போற. அந்த மிச்சம் போறதுதான் ஒரிஜினல் ப்ராஃபிட். இது அந்த ப்ராடக்ட் ப்ராஃபிட். அப்ப கான்ட்ரிபியூஷன் நம்ம ப்ராடக்ட் ப்ராஃபிட்டும் இந்த ப்ராஃபிட்டை நம்ம ஆர்கனைசேஷனல் ப்ராஃபிட்னு சொல்லலாமா? அப்போ கொஞ்சம் P&L யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இது கிராஸ் ப்ராஃபிட்டாவும் இது நெட் ப்ராஃபிட்டாவும் இருக்கும். இது கிராஸ் ப்ராஃபிட்டாவும் இது நெட் ப்ராஃபிட்டாவும் இருக்கும். ஆனா நம்ம P&L நம்ம அக்கௌண்டிங் P&L ப்ராடக்ட் ப்ராஃபிட் பத்தி ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட் பத்தி போட்டாலும் அங்க நம்ம வேரியபிள் காஸ்ட் பிக்ஸ்ட் காஸ்ட் பிரிக்க மாட்டோம். இங்க நம்ம என்னன்னு பிரிப்போம்? வேரியபிள் காஸ்ட் பிக்ஸ்ட் காஸ்ட்னு பிரிப்போம். ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு வேரியபிள் காஸ்ட் அதுல போ மிச்சம் தான் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இந்த கான்ட்ரிபியூஷன் தான் இதான் கான்ட்ரிபியூட்டிங் the sale, this much amount only contributing towards what? Fixed cost and profit. ஒரு சேல் அமௌண்ட் கான்ட்ரிபியூட்டிங் this much amount. Sale is 1 lakh. This sale amount contributing 40,000 to organization to meet the fixed cost and to take it as another profit. If the fixed cost was 25,000, organizational profit will be 15,000. ஓகேவா? சோ இந்த கான்ட்ரிபியூஷன்ங்கிறது சேல்ஸ்ல இருந்து கிடைக்கிறது. சேல்ஸ் இப்ப ரெண்டாவது பிரிக்கலாமா? ஒன்னு என் பிக்ஸ்ட் காஸ்ட் ரெக்கவர் பண்றதுக்கான சேல், கான்ட்ரிபியூஷனை ரெண்டா பிரிச்ச. கான்ட்ரிபியூஷன் கோ ஃபார் பிக்ஸ்ட் காஸ்ட், ரிமைனிங் கோ ஃபார் ப்ராஃபிட். அப்ப சேல்ஸ்லயே சொல்லலாமா? சேல்ஸ்ல ஃபர்ஸ்ட் இப்போ நீ யோசிச்சு பாரு, 200 ரூபாய் உனோட பிக்ஸ்ட் காஸ்ட். ஒரு டிவி தான் உனக்கு 4 ரூபாய் கிடைக்கும். எத்தனை டிவி இப்ப? 50 டி. இப்ப நீ டைரக்டா கணக்கு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் 50 டி கோஸ் ஃபார் வாட்? பிக்ஸ்ட் காஸ்ட். ரிமைனிங் ஓவர் அண்ட் அபவ் the 50 டி வாஸ் யுவர் ப்ராஃபிட்.
இப்ப நீ 360 டீ வித்தன்னு வச்சுக்கோ, 50 டீ பிக்ஸ்ட் காஸ்ட் போயிடும். மீதி 10 டீக்கான 4 ரூபாய் 40 ரூபாய் தான் உனக்கு ப்ராஃபிட். அப்போ கான்ட்ரிபியூஷன் வச்சு பிரிக்கிறத விட சேல்லே பிரிச்சிடலாமா? எவ்வளவு பிக்ஸ்ட் காஸ்ட்டுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டுக்குன்னு. அப்ப சேல்லையே பிரிச்சா அது பேர் தான் என்ன? அப்போ நான் பண்ற மொத்த சேல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் வரையும் பிஇபி, ரிமைனிங் பாயிண்ட் ஓவர் அண்ட் அபோவ் வாஸ் எம்ஓஎஸ். நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு சார்ட்ல பிஇபி இப்படி இருக்கும். நீ இந்த இடத்துல அச்சீவ் பண்றனா அங்கேருந்து போறதுலாம் என்னது? எம்ஓஎஸ். நான் சொல்றது புரியுதா? நீ இப்படி வளர்ந்துட்டே வருவ. இது அச்சீவ் பண்ற வரையும் இந்த பாயிண்ட் பேர் தான் என்ன பாயிண்ட்? பிஇபி. எம்ஓஎஸ் இங்க இருக்குன்னு சொல்ல முடியாது, இங்க இருக்குன்னு சொல்ல முடியாது, இங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. 50 டீ வித்து நீ எத்தனை டீ வித்தாலும் அது எம்ஓஎஸ். மொத்தம் நீ 200 டீ விக்கிற 150 டீ எம்ஓஎஸ், 300 டீ விக்கிற 250 டீ எம்ஓஎஸ், 1000 டீ விக்கிற 950 டீ வாஸ் யுவர் எம்ஓஎஸ். அப்போ இது வரையும் தான் பிபின்றது ஒரு கோடு. எம்ஓஎஸ் ஒரு கோட்ல சொல்ல முடியாது, இதுதான் என்னோட கோடுன்னு சொல்ல முடியாது. அது ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் நீ எத்தனை யூனிட் வித்தாலும் உனக்கு என்னது? ப்ராஃபிட். புரியுதா நான் சொல்றது? சோ சேல்லே நம்ம பிரிக்கலாம். சேல் contribution towards variable cost, sorry, fixed cost. Sales contribution towards profit. Sales which is contribution towards fixed cost is called என்ன? Sale. Break even point. நிறைய பேர் சொல்றாங்க break even point is no point means low loss. Fixed cost will be equal to contribution. நல்லா புரிஞ்சுக்கோ. break even sale, break even point sale is nothing but BEP sale is nothing but part of sale which contributes fixed cost. Recovery of fixed cost. MOS sale is a sale, part of sale over and above the BEP sale, or which contributes towards what? Profit of the organization. Point, BEP point, no profit no loss சொல்லுவாங்க. அது at BEP எப்படி? Fixed cost will be equal to contribution, so profit will be what? 0. 200 ரூபாய் at BEP. நீ கரெக்டா 50 யூனிட் வித்திருக்க, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 4 ரூபாய், 200. What is your very fixed cost? Profit will be, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சே வச்சிருப்போம் பிஇபின்ற வார்த்தையில இருந்து. அட் பிஇபி ப்ராஃபிட் வில் பி, ப்ராஃபிட் ஆர் லாஸ் வில் பி என்னது? 0. அதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஆமா, அட் பிஇபி இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அதுல நோ டவுட், அந்த என்ன ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா பிஇபினா இதுதான் புரிஞ்சு வச்சுக்காங்க. பிஇபி இஸ் நாட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். பிஇபிங்கிறது என்ன? டோட்டல் சேல்ல இஸ் a part of sale which recover the fixed cost of the organization. MOS is a sale, part of sale which recovers the profit of the organization or contribution towards the profit, contribution towards the fixed cost. அதனால தான் மொத்த sale is a contribution. அதுல ஒரு part of sale contributes towards fixed cost, that sale is called BEP. ஒரு part of sale will contribute towards profit, that part of sale is called MOS. What is the relationship between variable cost and PV ratio? Will be same between MOS and BEP. அப்படின்னா இங்க 60 அங்க பண்ணி இது 60-40 போட்டுறாது. எப்படி இது 60-40யோ அது மாதிரி இது 70-30, 80-20 equal to 100. எப்படி VC plus PVR is equal to 100 ஓ, BEP plus MOS is equal to what? 100. MOS 70% னா BEP, MOS 25% னா BEP 75%. இது மாறவே மாறாது. MOS BEP point will not change. BEP point, say example 50 T is the BEP point. இப்ப நான் 60 T விக்கிறேன், BEP 50 தான் இருக்கும். ஆனா 60ல 50 10 பிரியுதா? அப்ப 10/60 ஒரு percentage 16.66, 50/60 83.33 வரும். அதே 70 T விக்கிறேன் 50-20, இப்ப 20/70 ஒரு percentage, 50/70 ஒரு percentage. Percentage will change, but BEP point of sale will not. இந்த 50ன்றது எப்பயுமே மாறாது. இப்ப 100 யூனிட் போட்டாலும் இங்க என்னதான் இருக்கும்? 50-50. இந்த இடத்துல 50% BEP 50% MOS. 200 யூனிட் விற்கும் போது 150 யூனிட் MOS, 50 யூனிட் 50/200 போடும் போது 25% BEP, 75% MOS. But the unit of BEP will not change. அது fixed. எப்படி fixed? ஏன் fixed? Fixed cost is fixed. அதனால BEP sale is also fixed. இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா படிப்போமா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஃபார்முலா படிச்சாச்சு. கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ராஃபிட், ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்ட் காஸ்ட். மூணு படிச்சாச்சு. கான்ட்ரிபியூஷன் பை பிவிஆர், contribution by PVR, sales. Contribution by anything by PVR, sales. ஓகேவா? வேரியபிள் காஸ்ட் பார்க்காத. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் a profit. ஒத்துக்கிறியா? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் a profit. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் a profit recovered from BEP sale. கரெக்டா இல்லையா? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் உன்னால ரெக்கவர் பண்ண முடியாதனால நீ ப்ராஃபிட் பார்த்துட்டேன்னு அர்த்தம்னா. இதுதான் ப்ராஃபிட், ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் உன்னால ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டீனாலே யூ ஆர் மேக்கிங் ப்ராஃபிட்.
இந்த இந்த பேனா 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு வித்துருக்க, ஃபர்ஸ்ட் மந்த் ரெண்ட் உன்னால கொடுக்க முடியுது இது மாதிரி வித்து, அப்படி இருந்தா யூ ஆர் மேக்கிங் ப்ராஃபிட் ஃப்ரம் த ப்ராடக்ட். ஆர்கனைசேஷன் அஸ் ஹோல் ப்ராஃபிட்டா தெரியாது, பட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் ப்ராடக்ட் ப்ராஃபிட். இது ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட், இதுங்கிறது ப்ராடக்ட் ப்ராஃபிட். சரி, கான்ட்ரிபியூஷன் பை பிவிஆர். Contribution is equal to fixed cost plus profit ன்னு சொல்லலாமா? Contribution is equal to fixed cost plus profit சொல்லலாமா? Contribution by PVR, fixed cost by PVR, profit by PVR. அப்ப BEP plus MOS total sales. கரெக்டா? BEP 20%, profit 80,000. Again a tricky question, no one knows. BEP 20% sir, profit 20,000 sir, profit what? 80,000 sir. Find out contribution, find out fixed cost. அப்படின்னு யாராட்டே கேட்டீங்கன்னா they will take minimum 15 minutes to solve this sum. They will solve. ஏன் தெரியுமா? fixed cost by contribution PVR is equal to 20%, fixed cost is equal to 20% PVR. அப்புறம் ஏதாவது ஒரு கால்குலேஷன் போட்டு இது ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி கொண்டு வருவான். ரொம்ப சிம்பிள். BEP 20% MOS, BEP 2080 na fixed cost is also 20, profit also 80. அப்ப 80,000 is 80%. அப்ப 1 lakh will be contribution, 20,000 will be fixed cost, profit will be this much easy. When you understand the concept இல்லாம நான் ஃபார்முலா மூலமா தான் போடுவேன்னா you will have to derive. Fixed cost by PVR is equal to 20%. Fixed cost is equal to 0.2 PVR. Profit is equal to 1 minus fixed cost. அப்படின்னு நம்மளாம் ஃபார்முலா ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 15 நிமிஷம் ஆகும். ஏன்னா உனக்கு கையில ஆன்சர் இருக்கு, அது எப்படி போடணும்னு தெரியல. ஃபார்முலா வச்சு சுத்தி இருந்து மூக்க தரக்கூடாது. உனக்கு என்ன கொடுத்துட்டான்? ப்ராஃபிட் கொடுத்துட்டான். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் BEP 20 MOS எத்தனைட்டு. அப்ப BEP-க்கும் MOS-க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்போ the same relationship exists between what? அப்ப இது 20 80னா அது 20 80. இப்ப இந்த ஆன்சருக்கு சொல்லு. Fixed cost was 25,000. Fixed cost was 25,000. MOS is 10%. அப்ப what is profit னு கேக்குறான். MOS 10% னா BEP will be what? 90%. அப்ப இது 90%. அப்ப 10% என்னன்னு கண்டுபிடி. டிவைடட் பை 90% போட்டா கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும். நான் டிவைடட் பை PVR போடல, டிவைடட் பை அதோட பர்சன்டேஜ் போடுறேன். சோ தட் நான் கெட் திஸ் நம்பர் கான்ட்ரிபியூஷன். அதுல 10% போட்டா இது, ஆர் இதுல டிவைடட் பை 90 into 10 போடு. இந்த 25,000 90%. அப்ப டிவைடட் பை 90 into 10 போட்டா you will get what? Profit. This is the understanding. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது அகைன் ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் தான். அதுக்கு முன்னாடி ரெண்டு சம் போடுறேன். ஆஃப்டர் தட் ஐ வில் டேக் த ரிலேஷன்ஷிப் பார்ட். கவனிங்க. உனக்கு என்னென்ன கேட்பான்லாம் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் யூ நோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட், ஹவு டு ஃபைண்ட் அவுட் BEP. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பை PVR. யூனிட்ஸ்ல வேணும்னா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். கரெக்டா நீ சொன்னா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். MOS வேணுமா ப்ராஃபிட் பை PVR ஆர் ப்ராஃபிட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் போட்டா யூனிட்ஸ்ல கிடைச்சிரும். கரெக்டா ராஜா? இப்படி क्वेश्चन கேட்பானா வாட் இஸ் BEP, ஃபைண்ட் அவுட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ராஃபிட் கேட்பான், ஆர் ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் கேட்பான். அது மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போட ஆன்சர் வந்துரும். ஃபைண்ட் அவுட் BEP கேட்பான். BEP எப்படி கண்டுபிடிப்ப? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் யூஸ் பண்ணாம BEP கண்டுபிடிக்க முடியாது. நல்லா சிம்பிளா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் யூஸ் பண்ணாம BEP கண்டுபிடிக்க முடியாது. ஒன்னு சேல்ல இருந்து அப்படியே BEP கண்டுபிடிச்சிடலாம், இல்ல ஃபிக்ஸ்ட் காஸ்ட்ல இருந்து BEP. சேல்ல இருந்து அப்படியே கண்டுபிடிச்சா MOS பர்சன்டேஜோ BEP பர்சன்டேஜோ கொடுத்துருப்போம்.
அப்படியே மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும் சார். அது கொடுக்கல, அப்ப பிக்ஸ்ட் காஸ்ட் மூலமா தான் போகணும். பிக்ஸ்ட் காஸ்ட் மூலமா போனா ரெண்டே வழி. என்ன வழி? ஏன்னா ஒரு கான்செப்ட் ஒன்று கிளியர். பிஇபி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்னு சேல்ஸ்ல டைரக்டா எம்ஓஎஸ் வேணும், இல்ல பிஇபி வேணும். சேல்ஸ் எம்ஓஎஸ் கொடுத்தா பிஇபி போட்டுரும்ல. எம்ஓஎஸ் 20% தான், பிஇபி எத்தனை பர்சன்ட்? அப்ப டோட்டல் சேல்ல 80% வாசி பிஇபின்னு சொல்லி முடிச்சிடலாம் சார். அதுல ரிலேஷன்ஷிப் கொடுக்கல, அப்ப எந்த இடத்தாச்சு கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிப்பியா? பிஇபிய பிஇபி எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்பேன். எந்த நம்பர் மெயினா தேவை? பிக்ஸ்ட் காஸ்ட். பிவிஆர் தேவைன்றது ஓகே, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் தேவை ஓகே, அதெல்லாம் அடுத்து. எந்த நம்பர் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா தான் இருக்கும் கன்ஃபார்ம் பிஇபிக்கு? ஒன்னு சேல், அப்படி இல்லைனா பிக்சட் காஸ்ட். அப்ப பிக்ஸ்ட் காஸ்ட்ல இருந்து எப்படி போலாம்? பிக்ஸ்ட் காஸ்ட் பை பிவிஆர், பிக்ஸ்ட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். கரெக்டா சார்? ப்ராஃபிட் கொடுத்துட்டான் சார். என்ன கொடுத்துட்டான்? ப்ராஃபிட் பை பிவிஆர், எம்ஓஎஸ். டோட்டல் சேல்ல எம்ஓஎஸ் 20% வருது, அப்ப ரிமைனிங் பர்சன்டேஜ் 80%. அப்ப டோட்டல் சேல் 80% வருது. போடலாம்ல. உனக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல, ஆனா பிவிஆர் கொடுத்துட்டான். என்னது கொடுக்கல? பிவிஆர் கொடுத்துட்டான். சே எக்ஸாம்பிள் இப்படி ஒரு क्वेश्चन. பிவிஆர் வாஸ் 25%, profit was 70,000, profit was, total units was 1 lakh units னு கொடுத்துட்டான். ஃபைண்ட் அவுட் பிஇபி யூனிட்ஸ் கேக்குறான், எம்ஓஎஸ் யூனிட்ஸ் கேக்குறான். அகைன் என்னோட செல்ஃப் ப்ராப்ளம், மேபி ஆஸ்க் எக்ஸாம் வரலாம். இப்போ இதுல 1 lakh யூனிட்ஸ்ல 25% போட முடியாது. ஏன்னா அதுல என்ன இருக்கு? 1 lakh யூனிட்ஸ். இது பிவிஆர். இங்க ருபீஸ்ல இருந்துச்சுன்னா இங்க பர்சன்டேஜ் போட்டா கான்ட்ரிபியூஷன் யூனிட்ஸ்ல கிடைக்கும். இங்க யூனிட்ஸ்ல இருக்கு. யூனிட்ஸ்ல பர்சன்டேஜ் பிவிஆர் பர்சன்டேஜ் என்ன பண்ண கூடாது? நம்ம அப்ளை பண்ண கூடாது. ஏன் நான் பின்னாடி சொல்றேன். அப்ளை பண்ண கூடாது. இது ருபீஸ்ல தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா இது இஸ் வாட் கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ். சேல்ஸ் இன் ருபீஸ்ல பர் யூனிட்ல போடலாம், ஆனா யூனிட்ஸ்ல போடக்கூடாது. சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன் 10 ரூபாய் சேல் பிரைஸ் சொல்லியிருக்கான். சேல் பிரைஸ்ல போடு பிவிஆர். சேல்ஸ் யூனிட்ஸ்ல என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் ஆன்சர் வரும், சம்டைம்ஸ் ஆன்சர் வராது. இன்னும் அதர் வேல ஆன்சர் வராது. ஏன் நான் அப்புறம் சொல்றேன். இப்போ கவனி. ப்ராஃபிட் 70,000, பிவிஆர் 25%. ஃபைண்ட் அவுட் பிஇபி சேலுங்கிறோம். கரெக்டா? கண்டுபிடிக்க முடியுமா? டோட்டல் சேல் முடிச்சுட்டா இப்ப டைரக்ட் ரூட்ல வர முடியாது. சரி, ரிவர்ஸ் ரூட்ல போலாம். ப்ராஃபிட் பை பிவிஆர் வாட்? 2 lakh எம்ஓஎஸ். இப்ப எப்படி கண்டுபிடிப்ப? அடுத்த ஸ்டெப் சேல் பிரைஸ் வேணும். சேல் பிரைஸ் வேணும். இப்போ திஸ் எம்ஓஎஸ் இஸ் 20% கொடுத்துட்டானா கண்டுபிடிச்சலாம். நான் சேல் பிரைஸ் தேவையில்ல, அது போல இதோட டேட்டா ஆர் இந்த இடத்துல பிஇபி இஸ் 45% more than MOS. அப்ப இதுல plus 45% will be what? MOS. சரி, BEP கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? சரி, அப்படி இல்லைன்னா விடு. 45% 40% more than MOS சொல்லிட்டான். அப்போ MOS ஒண்ணுனா இது 1.4. அப்ப sales will be 2.4. 1 divided by 2.4 is equal to MOS percentage. 1.4 divided by 2.4 is equal to பிஇபி பர்சன்டேஜ். இப்போ அந்த ரூட்ல கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துருப்போம். ஆனா உன்னோட திங்கிங் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, ஒன்னிட்ட பிஇபி கேட்டான்னா எய்தர் டைரக்டா சேல்ஸ் இருந்து கண்டுபிடிச்சிடலாம், ஆர் இந்த நம்பர் தேவை. எந்த நம்பர்? பிக்சட் காஸ்ட் தேவை. இது ரெண்டு ரூட் இல்லாம வேற ஒரு ரூட்லயுமே உன்னால பிக்ஸ்ட் காஸ்ட் கண்டுபிடிக்க, பிஇபி கண்டுபிடிக்க முடியாது. சேம் வே எம்ஓஎஸ் கேட்டான்னா சேல்ஸ் இருந்து அப்படி இந்த பக்கம் போகணும். ரெடி சார், பிஇபி பர்சன்டேஜ் கொடுத்துருவோம், அதை வச்சு எம்ஓஎஸ் கண்டுபிடிக்கிறது. ஆர் ப்ராஃபிட் தேவை. கரெக்டா? அப்புறம் ப்ராஃபிட் கேட்பான். டிசைடு ப்ராஃபிட். நான் கிட்டது எம்ஓஎஸ்னா இப்படி போலாம். ப்ராஃபிட் வச்சு டிசைடு ப்ராஃபிட்டே உன்கிட்ட கேட்கறான். எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வேணும், அப்ப நான் எவ்வளவு சேல் சம்பாதிக்கணும்னு கேட்பான். எப்படி சொல்றது? எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வேணும்னு சொல்லிடுறான். பிக்ஸ்ட் காஸ்ட் தெரியும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கெட் வாட்? பை பிவிஆர் போட்டா, பை யூனிட்ஸ்ல போட்டா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி சோல்டு கிடைச்சிரும். பை பிஆர் போட்டா சேல்ஸ் இன் ருபீஸ் கிடைக்கும். பை யூனிட்ஸ்ல போட்டா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அதுதான் உங்க ஃபார்முலா எழுதிருப்பான். பிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் டிசைடு ப்ராஃபிட் பை பிவிஆர்னு. இது ஒரு ஃபார்முலாவா சொல்லுவோம். இது ஃபார்முலா இல்ல. பிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் இன் பி வாட்? கான்ட்ரிபியூஷன் பை பிவிஆர் இஸ் ஈக்குவல் டு வாட்? சேல்ஸ். அப்ப டோட்டல் சேல்ஸ் டு earn a decided profit is equal to fixed cost
பிளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை பிவிஆர். பிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் போட்டாலே இந்த இடத்துக்கு வந்துருவேன். இது டிவைடட் பை பிவிஆர் டோட்டல் சேல் இன் ருபீஸ். இது டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் சேல்ஸ் இன் யூனிட்ஸ். கரெக்டா? டிசைட் ப்ராஃபிட் கேட்பான். அப்புறம் வந்து பிஇபி brought down to பிஇபி. இப்ப நான் சொன்னல 200 ரூபாய் பிக்ஸ்ட் காஸ்ட், 50 ரூபாய் பிஇபில. பிஇபி brought down to 40 யூனிட்ஸ்னா what will be the selling price னு கேட்பான். பிஇபி brought down to பிஇபி எனக்கு 40 யூனிட்ல எனக்கு பிஇபி அச்சீவ் பண்ணணும்டா. எனக்கு 50 யூனிட் வேணாம். எத்தனை யூனிட்ல அச்சீவ் பண்ணுமா? 40 யூனிட்ல அச்சீவ் பண்ணுமா? அப்போ 40 யூனிட்ல அச்சீவ் பண்ணணும்னா ஒரு யூனிட்டுக்கு அதிகமான காசு தேவையா? அப்ப கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் என்ன ஆகும்? வில் இன்க்ரீஸ். அப்ப சேல் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கலி வில் இன்க்ரீஸ். அப்ப பாரு 200 ரூபாய 50 டீல அச்சீவ் பண்ணிட்டு இருந்த, இப்ப 40 டீலே அச்சீவ் பண்ணா எப்படி அச்சீவ் பண்ணுவ? டீ எக்ஸ்ட்ரா விற்க கூடாது. எத்தனை டீ எக்ஸ்ட்ரா வித்தாலும் 40 50ங்கிறது 50 தான் இருக்கும் பிஇபி. நான் சொன்னல பிஇபி பாயிண்ட் வில் நாட் சேஞ்ச் சொன்னா 200 ரூபாய் பிக்ஸ்ட் காஸ்ட், 50 ரூபா தான் உனக்கு என்ன வேணும்? 50 ரூபா தான் 50 பாயிண்ட் தான் பிஇபினா 50 பாயிண்ட் தான் பிஇபி. நீ 400 டீ வித்தாலும் 50 பாயிண்ட் தான் பிஇபி, 700 டீ வித்தாலும் 50 பாயிண்ட் தான் பிஇபி. அது மாறாது. ஆனா பிஇபி எனக்கு 40 பாயிண்ட்லயே அச்சீவ் பண்ணணும்னா உன்னோட சேல் பிரைஸ் ஏத்தணும். சோ தட் ப்ராஃபிட் ஃப்ரம் பர் யூனிட் வில் இன்க்ரீஸ். அப்போ பிஇபி வில் ஃபால். எனக்கு வந்து பிஇபி டவுன் எத்தனை யூனிட் குறைக்க போறானா? அப்ப எத்தனை யூனிட்ல வேணும் கேட்பான். அப்ப 40 யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 டிவைடட் பை எக்ஸ் போடலாமா? புரியாது. பிஇபி இஸ் ஈக்குவல் டு பிக்ஸ்ட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டா? கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எக்ஸ்னு வச்சுக்கோ, 40 யூனிட்னு வச்சுக்கோ. இங்க 200. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 பை 40 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ ஒரு டீல இருந்து எனக்கு தேவைப்பட்ட கான்ட்ரிபியூஷன் 5. 6 ரூபாய் முன்னாடி இருந்துச்சு, 4 ரூபாய் ப்ராஃபிட். இப்ப 6 ரூபாய் அதே வேரியபிள் காஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஆனா ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா வேணும். நான் சேல் பிரைஸ் எவ்வளவு ஏத்தணும்? 1 ரூபாய் ஏத்தணும். So you will find out what a revised contribution per unit. அதோட வேரியபிள் காஸ்ட் ஆட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? ஆர் இந்த ரிவைஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பை பிவிஆர் போட்டு சேல்ஸ் கிடைச்சிரும். அது ஆக்சுவலா பிவிஆர் போடக்கூடாது. நான் ஏன் பின்னாடி சொல்றேன். இப்ப சொல்லுவேன் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்ல தெரிஞ்சு போயிடும் உனக்கு. இந்த 5 ரூபாய் டிவைடட் பை 5 ரூபாய் கான்ட்ரிபியூஷன், 6 ரூபாய் வேரியபிள் காஸ்ட் ஆல்ரெடி இருக்கு. 5 பிளஸ் 6 will be equal to சேல்ஸ். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். பிபி எனக்கு 60 யூனிட்ல அச்சீவ் பண்ணா போதுங்கிறோம். அப்போ 60 அப்போ x is equal to 200 by 60. x is equal to 3.5 வரும். 3.5. அப்போ 3.5 contribution 6 rupees. அப்போ 9.5 rupees. அப்போ நியூ செல்லிங் பிரைஸ் இஸ் வாட்? இதுதான் உன்கிட்ட கேட்பான். அப்போ ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கேட்பான், அது போட்டுருவேன். ப்ராஃபிட் கேட்பான், அது போட்டுருவேன். புதுசா டேர்ம் கேட்பான். புது டேர்ம்ல நம்ம படிச்சதுதான், ஆனா டேர்ம்ஸ் உனக்கு புதுசா இருக்கும். டிசைட் ப்ராஃபிட் டு ஏர்ன் சேல்ஸ் டு ஏர்ன் ஏ டிசைட் ப்ராஃபிட்னு கேட்பான். சேல்ஸ் இன் யூனிட்ஸ் டு ஏர்ன் ஏ டிசைட் ப்ராஃபிட்னு கேட்பான். அப்ப என்ன பண்ணணும்? பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். சார் பிவிஆர் தான் சார் அவைலபிள். எப்படி டிவைடட் பை கடைசி பிவிஆர் போட்டு சேல்ஸ் கண்டுபிடிச்சு டிவைடட் பை சேல்ஸ் யூனிட்ஸ் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சு. சார் எனக்கு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் தான் அவைலபிள், ஆனா 1 ரூபீஸ்ல கேட்கறான். பரவாயில்ல, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் போடு, சேல் பிரைஸ் இன்டு சேல் பிரைஸ் கிடைச்சு அவ்வளவுதான் போது. சோ எது இருக்குன்னு பாரு, டைரக்டா கொடுத்துருப்பான் மோஸ்ட்லி, அப்படியே வச்சு போட்டுரு. சோ 2 இன் யூனிட்ஸ்னு கேட்டாங்கன்னா பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், இன் ரூபீஸ்னு கேட்டாங்கன்னா பிவிஆர் போட்டா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏன் சார் டிசைட் ப்ராஃபிட் இந்த ஃபார்முலா? இந்த ப்ராஃபிட் எனக்கு சேல் எவ்வளவுன்னு கேட்கறான். சேல் இஸ் ஈக்குவல் டு ஒரே ஃபார்முலா தான், கான்ட்ரிபியூஷன் பை பிவிஆர். ப்ராஃபிட்ல இருந்து சேல் கண்டுபிடிக்க ஒரே ஃபார்முலா. டிசைட் ப்ராஃபிட்னாலும் சரி, என்ன ப்ராஃபிட்னாலும் சரி, ப்ராஃபிட்ல இருந்து சேல் கண்டுபிடிக்க ஒரே ஃபார்முலா, கான்ட்ரிபியூஷன் பை பிவிஆர். இந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ஒரிஜினல் ப்ராஃபிட் கிடையாது, அவன் சொல்ற ப்ராஃபிட். தட் வில் பி யுவர் நியூ கான்ட்ரிபியூஷன். அது டிவைடட் பை பிவிஆர் போட்டா உனக்கு என்ன கிடைச்சிடும்? சேல்ஸ் இன் ரூபீஸ் கிடைச்சிருமா? அப்புறம் இந்த மாதிரி பிஇபி என்ன ரிவைஸ்னு கேட்பான். அப்புறம் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் கண்டுபிடிக்கணுமா? சோ சிம்பிளா தான் இருக்கும் क्वेश्चन. நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन போறேன். Fixed cost was 4,000. BEP 20,000. Profit 1,000. Selling price per unit 20. எல்லாமே rupees ராஜா. First sales and MOA sales.
new BEP if sales decreased by 10%. Sales price decreased by 10%. ஃபர்ஸ்ட் சம் கண்டுபிடிக்கலாமா? சேல்ஸ் கேட்டிருக்கான். இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? போடுவோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் 4000, ப்ராஃபிட் வாஸ் வாட்ரா 1000, கான்ட்ரிபியூஷன் வில் பி 5000. கரெக்டா? கான்ட்ரிபியூஷன் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 5000. 5000 இன்டூ சேல்ஸ் ரேட் போட்டா சேல். அவ்வளவுதானே? 5000 இன்டூ போட்டா என்ன கிடைச்சிரும்? சேல்ஸ் கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்றுமா சொல்லு. இந்த 4000 யூனிட்டுக்கு 4000 ரூபான்னு போட்டிருக்கானா? சரி கண்டுபிடிப்போம். வேற என்ன போடலாம்? பிஇபி 20000 ரூபான்னு கொடுத்துருக்கான். ப்ராஃபிட்டுக்கும் பிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்போ அதான் எதுக்கும் சொன்னேன். பிஇபிக்கும் எம்ஓஎஸ் இது எத்தனை ரிலேஷன்ஷிப்ல இருக்கு? 4:2. அப்ப பிஇபி இஸ் ஈக்குவல் டு எம்ஓஎஸ் வில் பி 4:1. அப்ப 4/1 சொல்லலாமா? 4/1 சொல்லலாமா? இஸ் ஈக்குவல் டு பிஇபி 20,000 பை எக்ஸா. அப்ப 4x இஸ் ஈக்குவல் டு 20,000, x இஸ் ஈக்குவல் டு 20/4, x இஸ் ஈக்குவல் டு என்னது 5000. அப்ப எம்ஓஎஸ்எல் என்ன சொல்லுது? 5000 rupees. Total sale is 25,000 rupees. Sales in units are 25,000 divided by 20 போடு. கால்குலேட்டர் இல்லையா? இங்க பார். Profit fixed cost க்கும் profit க்கான relationship 4:1. The same 4:1 relationship exists between BEP and MOS. அப்ப இது 4 divided by 4 into 1 போட்டினா என்ன வருது? 5000 ரூபாய். அப்ப MOS will be what? 5000 ரூபாய். Find out sales கேட்டானா total sale plus MOSL will be the BEP sale plus MOSL will be the total sale. MOSL is 5000. முடிஞ்சு போச்சு. கரெக்டா? இல்ல நம்ம சார் நான் டைரக்டா மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு போடுறேனே அப்படின்னா இதை வந்துருவேன். இங்க இருந்து எப்படி சார் அங்க எடுத்துட்டு போறது அப்படின்னு தடுக்கும். கரெக்டா? ஏன்னா இந்த இருந்து கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் போட்டா சேல்ஸ் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் இன்டு சேல்ஸ் பிரைஸ் பர் யூனிட் போட்டா கான்ட்ரிபியூஷனுக்கான சேல்ஸ் தான் கிடைக்கும். அது ஒரு தப்பான ஃபார்முலா. கான்ட்ரிபியூஷன் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் போட்டா எடுத்துக்கலாம். அவன் கொடுத்துருக்கிறது என்ன பிரைஸ் யூனிட்? சேல் பிரைஸ் யூனிட். அந்த பிரைஸ்ல 20 ரூபாயே ஒரு பார்ட் தான் இங்க வந்திருக்கு. அந்த பார்ட் எனக்கு தெரியல, பிவிஆரும் கொடுக்கல. சோ இந்த சம்ம டைரக்டா உடைக்கிறதுக்கு ஒரே வழி என்னது? புக்ல எப்படி நம்ம போட்டிருக்கான்? பிபி இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பை பிவிஆர். அவன் புக்ல எப்படி போட்டிருக்கான்னு சொல்றேன். பிபி இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பை பிவிஆர். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கொடுத்துருக்கானா 4000. பிவிஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். பிபி இஸ் ஈக்குவல் டு 20,000. x is equal to 4,000 divided by 20,000. அப்ப PVR is equal to 25%. Contribution 5,000. 5,000 divided by 25%. 20,000 will be total sale. Sorry, 5,000 divided by 20% இல்ல. இல்லடா, வேரியபிள் காஸ்ட் 20,000 ரூபாய் தானே. அப்போ இங்க ஒரு ஆன்சர் கரெக்டானு பாருங்க. கான்ட்ரிபியூஷன் பை பிவிஆர் தானே போடுவ. கான்ட்ரிபியூஷன் என்ன ஃபார்முலா? கான்ட்ரிபியூஷன் என்ன நம்பரு? $20 பிவிஆர். இது 20% பிவிஆர் 1/5 வருது. அப்ப பிவிஆர் 20%. அப்ப 5,000 டிவைடட் பை 20%. அப்ப இன்டு 5 ஆயிடும். 25,000 டோட்டல் சேல். கண்டுபிடிக்கலாம். ஒரு மெத்தட் இல்ல, நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. இவன் போட்டது பிஇபி இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பை பிவிஆர். பிவிஆர் எக்ஸ்னு வச்சுக்கோ. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிஇபி வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? பிவிஆர். இது ரெண்டு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ராஃபிட் ஆட் பண்ணா கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் பை பிவிஆர் போடலாம், தப்பு கிடையாது. ரெண்டு ஃபார்முலா போடலாம். எது உனக்கு டக்குன்னு ஐடியா தோறுதோ அது தோணி போயிட்டு. அடுத்தது ரெண்டாவது சேல்ஸ் பிரைஸ் டிக்ரீஸ் பை 10%. அது நான் நடத்துறேன். ஓகேவா? இன்னும் அதை நடத்தல, அந்த பார்ட்டை நான் நடத்துறேன்.
Sales units 2,75,000 units. Now let's go 2,75,000 units. Sale price was 37.5 rupees. Variable cost 17.5. Manufacturing cost is 20. Sorry, manufacturing cost is 14. Selling cost is 3.5. அதில் உள்ள subsidies கொடுத்திருக்கான். Fixed cost are incurred uniformly throughout the year and amounts to 35 lakhs. Fixed cost was 35 lakhs. Depreciation 15 lakhs. Okay, required. BEP in units. Cash BEP. Exclude fixed depreciation. PVR. Number of units to earn. Number of units to sell. To earn a profit of 2,50,000. What? Enna formula? Fixed cost plus desired profit by PVR. Units by contribution per unit போடு. $2,50,000 profit வேணுமா? After tax. Tax போக எனக்கு எவ்வளவு வேணும்? Tax போயிருந்தாலே எனக்கு 2,50,000 வேணும். Tax was 40%. Tax போக 40,000 வேணும். 2,50,000 வேணா நான் ஒரு 4 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். அதுல 40% போக 2,50,000 ரூபா. அப்ப இது எத்தனை பர்சன்டேஜ்? அப்ப டிவைடட் பை 60% போட்டா 100% கிடைச்சிடும். அதை ப்ராஃபிட்டா வச்சுக்கோ. அதை பிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்னு ஆன்சர் போடணும். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன எடுத்துருக்கான்? பிஇபி யூனிட் ஃபிக்ஸ்ட் காஸ்டா? நார்மல் பிஇபி நினைச்சு நார்மல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். கேஷ் பிஇபிக்கு 35 minus 15 20 lakhs. சரி, ஃபர்ஸ்ட் சேல்ஸ் 37.5 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் 17.5 தான். irrespective of production, admin, selling மூணு காஸ்ட்டுமே will under variable cost. irrespective of production, admin, selling. production variable cost இதுல வந்துரும், admin variable இதுல வந்துரும், selling variable இதுக்குள்ளே தான் வரும். So contribution per unit will be 20. PVR is equal to %53.33%. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூனிட்ஸ்ல கேட்டிருக்கான். ஸோ ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன். $1,70,000 கேஷ் பிஇபி. ஆக்சுவலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அசெட்லாம் வாங்கிட்டேன். 1 lakh யூனிட் வித்தாலே உன்னோட கேஷ் பிஇபி அச்சீவ் ஆயிடும். 1 lakh யூனிட் வித்தாலே கேஷ் பிபி உனக்கு செலவா போறது 20 லட்சம் தான். 15 லட்சம்ங்கிறது டெப்ரிசியேஷன் தான். அது கேஷ் வித்தாலே உனக்கு என்ன கிடைச்சிரும்? கேஷ் பிபி 1 lakh யூனிட்ல கிடைச்சிரும். அதனாலதான் கேஷ் பிபி பிளஸ் நார்மல் பிபி கண்டுபிடிக்கும். நார்மல் பிபில டெப்ரிசியேஷன் இருக்கும். அது யூ நீட் நாட் டு ரெக்கவர். விட்டாம கூட உனக்கு லாஸ் நிக்காது, கையில தெரியாது. இது கேஷ் பிபி, நார்மல் பிபி. பிவிஆர் போட்டாச்சு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் செல் ஏர்ன் ப்ராஃபிட் ஆஃப் 2,50,000. சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பிளஸ் desired profit by contribution per unit. ஏன்னா அவன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கேட்டிருக்கான், இல்லைன்னா பிவிஆர் போட்டுருவான். கான்ட்ரிபியூஷன் உனக்கு தெரியும், 20 into 2,75,000 யூனிட்ஸ். கரெக்டா? 55 lakhs. கரெக்டா? பிளஸ் ப்ராஃபிட் எவ்வளவு கேட்கறான்? வெறும் டிசைட் 2,50,000 யூனிட்ஸ் கேட்கறான். வெறும் 2.5 லட்ச ரூபாய் கேட்கறானா? சரி, பிக்ஸ்ட் காஸ்ட் 35 lakhs. நீ கான்ட்ரிபியூஷன் பண்ணுமா பிக்ஸ்ட் காஸ்ட் பண்ணுமா? ஒழுங்கா சார்ஜ் கான்ட்ரிபியூஷன் பண்ணுமா பிக்ஸ்ட் காஸ்டா? பிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளோ? 35 lakhs plus desired profit was 2,50,000 divided by contribution per unit was 20. போட்ட ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்கான்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி செல்
டு earn a ஆஃப்டர் டாக்ஸ் ப்ராஃபிட் ஆஃப் 2.5 லட்ச ரூபா ஒரு ப்ராஃபிட் வரும், அதுல 40% டாக்ஸ் போக எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு வரணும்? 2.5 லட்ச ரூபாய். அப்ப இந்த ப்ராஃபிட் தான் இங்க போட்டுக்கணும். அப்ப 2.5 லட்ச ரூபாய் இது 40%, இது எத்தனை பர்சன்ட்? அப்ப டிவைடட் பை 60% இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அப்ப 2,50,000 டிவைடட் பை 60%, 4166,667. அப்போ 35 lakhs plus 416667 divided by 20 போட்டா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு செல் ஆஃப்டர் டாக்ஸ் ப்ராஃபிட். 4 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வரும். இதுல 40% மைனஸ் பண்ணா உங்களுக்கு 2.5 லட்ச ரூபாய் ஆஃப்டர் டாக்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இதான் சம். இப்படிதான் சம் கேட்பாங்க. இது 10 மார்க். இது என்ன, இதுக்கு இது மாதிரி 5 கொஸ்டின் கேட்பான். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஓகே, ரொம்ப டஃப்பான மாதிரி கஷ்டம் கேட்க மாட்டாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். லாஸ் கொடுத்துருப்பான். வாட் வில் பி த சேல்ஸ் வேல்யூ? லாஸ் இஸ் 20,000 கேட்பான். அப்ப ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் லாஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் போட்டு கூடாது. என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் லாஸ் போட்டா தான் தட் வில் பி கான்ட்ரிபியூஷன். தட் வில் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் போட்டா சேல்ஸ் யூனிட்ஸ் கிடைச்சிடும். இப்போ ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது என்ன? ரிலேஷன்ஷிப். எல்லா கொஸ்டின்லயும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொஸ்டின் கேட்டுருவோம். போன சமயம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இந்த சமயம் இருக்கு. நான் கேட்கல. போன சமயம் என்ன சார் தெரிஞ்சு, வாட் வில் பி த நியூ பிஇபி இஃப் சேல் பிரைஸ் இன்க்ரீசஸ்னு கேட்டா தெரியுமா? அதுதான் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் கொஸ்டின் எல்லா கொஸ்டின்லயும் ஒரு லைன் ஐட்டமா கொடுத்துருவோம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா உனக்கு போதுமானது. நல்லா கவனி. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், ப்ராஃபிட். இப்போ ஒரு கிரிட்டீரியாவை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். நல்லா புரிஞ்சுக்கோ. டவுன்வர்ட் சேஞ்ச் தான் இருக்குமே தவிர அப்வர்ட் சேஞ்ச் இருக்காது. சரி, என்ன சார் புரியலையே? ப்ராஃபிட் மாறாது. ப்ராஃபிட் மாறுச்சுன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாறுமான்னு கேட்டா கிடையாது. ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாறுறதுனால தான் ப்ராஃபிட் மாறும். கான்ட்ரிபியூஷன் மாறுறதுனால தான் ப்ராஃபிட் மாறும். ப்ராஃபிட் மாறுறதுனால என்ன மாறாது? ப்ராஃபிட் மாறிடுச்சு. அப்ப கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு மாறிடுக்குன்னு வேணா கண்டுபிடிக்கலாமே தவிர ஒரிஜினலா சேல்ஸ் மாறினாதான் கான்ட்ரிபியூஷன் மாறும். கான்ட்ரிபியூஷன் மாறினாதான் ப்ராஃபிட் மாறும். அதான் டவுன்வர்ட் சேஞ்ச். அப்வர்ட் சேஞ்ச் வராது. சேல்ஸ் மாறுறதுனால வேரியபிள் காஸ்ட் மாறும். சேல்ஸ் மாறுறதுனால, ஆனா வேரியபிள் காஸ்ட் மாறுறதுனால சேல்ஸ் மாறாது. புரியுதா நான் என்ன சொல்றேன்? சரி, அது மாதிரி படிக்கலாமா? இப்ப எல்லாமே டவுன்வர்ட் சேஞ்ச் தான். நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வில் நாட் வேரி, fixed cost per unit will vary. Chronological statement. நித்யானந்தா மாதிரி சொல்லணும்னா வேரியபிள் காஸ்ட்னாலே வில் வேரி தான் சார். என்ன சார் வேரியபிள் காஸ்ட் வில் நாட் வேரின்னு எழுதிருக்கீங்க? ஃபிக்ஸ்ட் காஸ்ட்னாலே மாறாதானே சார். என்ன சார் வில் வேரின்னு எழுதிருக்கீங்க? நல்லா புரிஞ்சுக்கோ. வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வில் நாட் வேரி. வேரியபிள் காஸ்ட் இன் டோட்டல் வில் வேரி. வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வில் நாட் வேரி. வேரியபிள் காஸ்ட் இன் டோட்டல் வில் வேரி. சே எக்ஸாம்பிள், ஒரு டீயோட விலை 10 ரூபாய். ஒரு டீக்கு வேரியபிள் காஸ்ட் 6 ரூபாய், ப்ராஃபிட் 4 ரூபாய், fixed cost was 200. 10 டீக்கு போடு 1000, 100 டீக்கு 1600, 400, 200. Still fixed cost total மாறல. variable cost total will change. fixed cost total will not change. variable cost per unit இங்க 6 ரூபாய். இங்கே variable cost per unit 6 ரூபாய். 2000 யூனிட்டுக்கு போனாலும் variable cost per unit இல்ல. இங்க ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கு? அப்ப ஒரு யூனிட்டோட fixed cost 200 ரூபாய். இங்க 100 யூனிட் 200 ரூபாய்னா ஒரு யூனிட் எவ்வளவு? அப்போ fixed cost per unit will vary. variable cost in total will vary. variable cost per unit will not vary. fixed cost per unit will vary. fixed cost in total. இப்ப 2 யூனிட் போடு 20 ரூபாய், 14 ரூபாய், 6 ரூபாய். சேம் fixed cost 200 ரூபாய். 3 யூனிட்டுக்கு போடு 30, 14, 24, 18, 3 18, 12, 200. அப்போ இங்க 200 by 1 போட்டா ஒரு பிக்ஸ்ட் காஸ்டோட யூனிட் 200 ரூபாய் பிக்ஸ்ட் காஸ்ட் பர் யூனிட். இங்க பிக்ஸ்ட் காஸ்ட் பர் யூனிட் 100 ரூபாய். இங்க பிக்ஸ்ட் காஸ்ட் பர் யூனிட் 200 ரூபாய் பை 3 63, 70 ரூபாய் சம்திங், 80 ரூபாய் சம்திங் வந்துரும். 4 யூனிட் போட்டா பிக்ஸ்ட் காஸ்ட் பர் யூனிட் 50 ரூபாய் ஆயிடும். 5 யூனிட் போட்டா பிக்ஸ்ட் காஸ்ட் பர் யூனிட் 60 ரூபாய் ஆயிடும். இன் டோட்டல் என்னவா தான் இருக்கும்? ஆனா இங்க மாறிட்டே போ. 4 யூனிட் போட்டீங்கன்னா 24, 4 6 24, 5 6 30. பட் எல்லா இடத்துலயும் 6ங்கிறது என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட். அப்ப ஃபிக்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் இஸ் will not change. fixed cost per unit will change. per unit 100, 250, 80, 60, 40, 30 குறையும். ஆனா fixed cost in total
இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. சார் எதுக்கு சார் இதை ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சம் இருக்கு, அந்த சம் போடும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுப்பேன். இப்போ இஃப் சேல்ஸ் இன்க்ரீசஸ், இஃப் சேல்ஸ்ல ரெண்டு எலமெண்ட் இருக்கு, ஒன்னு சேல்ஸ் யூனிட், இன்னொன்று சேல்ஸ் பிரைஸ். ஒன்னு சேல்ஸ் யூனிட், இன்னொன்னு if sales units increases by 10%. For example, 10 ரூபாய் டீ, 6 ரூபாய் வேரியபிள் காஸ்ட், 4 ரூபாய் கான்ட்ரிபியூஷன், 50 ரூபாய் பிக்சட் காஸ்ட். இதுதான் சேஞ்ச். இப்போ நீ ஒரு யூனிட் டீ வித்த, 4 யூனிட் டீ வித்த என்ன ஆகும்? 40, 16 ரூபாய்னா 34 ரூபாய் லாஸ், இங்க 50 46 ரூபாய் லாஸ், இப்படித்தானே இருக்கும். சரி, if sales unit increases by some percentage, sales will increase ஆச்சா, variable cost will increase, contribution in total எல்லாமே total will increase, PVR will not change. PVR will not, yes sir, 4 by 10 40% தான், 16 by 40 40% தான். அப்ப PVRல கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இருக்கு, சேல்ஸ் பர் யூனிட் இருக்கு, அதனால இந்த PVR என்ன ஆகாது, will remain same. PVR மாறலனா BEP மாறாது, PVR மாறலனா BEP மாறாது. ஏன்னா PVR is nothing but fixed cost by PVR தான் BEP. அப்போ PVR will not change, fixed cost will remain same. அப்போ fixed cost will remain same, profit will increase. Fixed cost will remain same. அப்போ பர் சேல் இன்க்ரீஸ் ஆனா, இது சேல்ல சேல் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா சேல் will increase, ஆனா சேல் யூனிட்ஸ் will increase ஆனா சேல் இன்க்ரீஸ் ஆயிடும். வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆமா இன்க்ரீஸ் ஆகும். டோட்டல்ல கான்ட்ரிபியூஷன் டோட்டல் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆமா. 10 டீ வித்தும் போது 100 டீ வித்தா அதிகமா கான்ட்ரிபியூஷன் ஏறிடும். fixed cost will not change, profit will change. fixed cost மாறாம இருந்தா அதோட ஈக்குவல் இன்க்ரீஸ் இங்க profit ஏறும். if sales unit decreased by 10%, or sale unit decreased by some units, sale will decrease, variable cost will decrease, contribution will decrease, fixed cost remains same, profit will decrease. PVR same. அது சொல்லிடுவா ஈஸி, இப்ப சொல்றதுதான் கஷ்டம். if sale price increases by 10%, sales price increases by 10%, sales will increase, variable cost will not change, constant கிடையாது, will not change. 6 ரூபாய் டீ 10 ரூபாய்க்கு விக்கிறதுக்கு பதிலா 11 ரூபாய் வித்தா still variable cost of the product will remain 6 தான். கரெக்டா சேல்ஸ் யூனிட் பிரைஸ் மாத்திரம், ஒரு டீ 10 ரூபாய்க்கு விக்கிறது பதிலா, இது யூனிட் சேஞ்ச். இப்ப 10 ரூபாய் டீ 11 ரூபாய்க்கு வித்தா என்ன ஆகும் கேக்குறேன். 11 ரூபாய்க்கு வித்தா 6 ரூபாய்னா 5 ரூபாய் நிக்கும், fixed cost same, profit. இப்போ sales will increase, variable cost will not change, அப்ப contribution will increase. Contribution increase ஆச்சு, sale increase ஆச்சுன்னா PVR increases. PVR increases னா BEP decreases. ஒரு டீ விலையா 10 ரூபாயில இருந்து 11 ரூபாய் கிட்ட, அப்போ உனக்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா நிக்குது. 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா நிச்சுன்னா 200 ரூபாய் fixed cost சீக்கிரமே என்ன பண்ணிடலாம், அச்சீவ் பண்ணிடலாம். 50 டீல 5 ரூபாய், 50 டீல 4 ரூபாய் வரதுக்கு 40 டீல 5 ரூபாய் வந்துரும்ல. இப்போ அப்ப 40 யூனிட்ல என்ன பண்ணிடுவா, அச்சீவ் பண்ணிடுவா. BEP படுத்துரும். BEP படுத்தா profit ஏறிடும், MOS also will increase. if sale price increases, sales increase, னா variable cost will not change. ஏன்னா சேல் யூனிட் மாறினா வேரியபிள் காஸ்ட் மாறுமே தவிர சேல் பிரைஸ் ஆனா என்ன மாறாது, வேரியபிள் காஸ்ட் மாறாது. அப்ப கான்ட்ரிபியூஷன் இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இது இன்க்ரீஸ் ஆகலாம், இது இன்க்ரீஸ் ஆயிடும். இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா மூணு இன்னும் சேம் ரேஷியோ, அதனால PVR will not change. ஆனா இது மட்டும் இன்க்ரீஸ் ஆகி இது இன்க்ரீஸ் ஆகாம இருந்ததுன்னா இது என்ன ஆயிடும், இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப PVR will change. PVR என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா டிகிரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா ப்ராஃபிட் ஏறினா ஆட்டோமேட்டிக்கலி PVR will increase. PVR இன்க்ரீஸ்டுனா BEP will decrease. ஏன்னா சீக்கிரமே ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணிடலாம், சீக்கிரமே பார் பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணிடலாம். BEP டிகிரீசஸ்னா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மாறாது, ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ரிமைன் சேம், BEP will decrease. அந்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அச்சீவ் பண்ற சேல் என்ன ஆயிடும், டிகிரீஸ் ஆயிடும். அப்ப BEP படுத்துச்சுன்னா MOS ஏறிடும், MOS ஏறிடுச்சுன்னா ப்ராஃபிட் ஏறிடும். கரெக்டா? ஏன்னா ஒரு 10 ரூபாய் 11 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் என்ன ஆகும்,
47 ரூபான்னு வரும், 45 ரூபான்னு. கரெக்டா இல்லையா? ஏன்னா அது 5 ரூபா கிடைக்குதுல, 4 ரூபாய் -46, இங்க -45. அப்ப இதுதானே லாஸ் கம்மி. கரெக்டா? இதுதான் சேல்ஸ் வச்சு. if sales price பார்த்தா இப்ப சேல்ஸ் பிரைஸ் decreases, sales will decrease, variable cost will not change. 10 ரூபா டீயை 9 ரூபாய்க்கு விற்கிற, ஆனா ஸ்டில் உனக்கு டீ போடுற செலவு 6 ரூபாய். அப்ப சேல்ஸ் பிரைஸ் decreases, sales decrease, variable cost will not change, contribution will decrease, PVR will decrease. அப்ப BEP will increase, BEP will, கரெக்டா? BEP increase na profit, MOS decrease, profit decrease. கரெக்டா ராஜா? வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீசஸ், சேல்ஸ் பார்க்க கூடாது. ஏன்? டவுன்வர்டு தான். இது மாறதுனால அது மாறாது. வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சேலை மாத்தலாம். அப்ப சேல் பிரைஸ் இன்க்ரீஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. வேரியபிள் காஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னு நீ என்ன பண்ணலாம்?